வணக்கம். நான் டாக்டர் சதீஷ்குமார். இன்னைக்கு நாம பார்க்க போறது சித்த மருத்துவத்தோட ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான சிகிச்சை முறை. அதுதான் சுட்டிகை தெரப்பி. நாள்பட்ட வலிகளுக்கு இது எப்படி ஒரு நிரந்தர தீர்வா அமையுதுன்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல சுட்டிகைனா என்ன, அதுக்கப்புறம் அது எப்படி வேலை செய்யுது, அந்த சிகிச்சையை எப்படி செய்வாங்க, அப்புறம் அதோட நன்மைகள் என்ன, கடைசியா என்னென்ன விஷயங்கள்ல நாம கவனமா இருக்கணும்னு வரிசையா பார்க்கலாம். சரி வாங்க, முதல்ல சுட்டிகைன்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சுட்டிகை தெரப்பி, இதுக்கு பேரு தெர்மல் ஸ்டிமுலேஷன் டெக்னிக். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். நம்ம உடம்புல வலி எங்க இருக்கோ அந்த சரிகுட்டா இடத்துல கரெக்டான அளவுல சூடு கொடுத்து அங்க இருக்கிற வலியை குறைச்சு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துற ஒரு சிகிச்சை முறை தான் இது. சரி, இந்த மாதிரி சூடு வைக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ள அப்படி என்ன மேஜிக் நடக்குது, அது எப்படி வலிய குறைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம், அதாவது பிளட் ஃப்ளோ அதிகமாகும். ரத்த ஓட்டம் அதிகமானாலே அங்க இருக்கிற வீக்கம், அதாவது இன்ஃப்ளமேஷன் தானா குறைய ஆரம்பிக்கும். அதோட நரம்பு முனைகளை இது தூண்டுறதால வலி சிக்னல் மூளைக்கு போறது கம்மியாகும். இதனால திசுக்கள் சீக்கிரமா குணமாக ஆரம்பிச்சிடும். இந்த சிகிச்சையை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? முக்கியமா கால்கேனியல் ஸ்பர், அதாவது குதிகால் எலும்பு வளர்ச்சிக்கு இது ஒரு அற்புதமான தீர்வு. அதோட பொதுவான குதிகால் வலி, பிளான்டார் ஃபேசிட்டிஸ், அப்புறம் உடம்புல அங்கங்க வர்ற மூட்டு மற்றும் தசை வலிகளுக்கும் இது ரொம்ப நல்ல வேலை செய்யும். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த சிகிச்சைய நிஜத்துல எப்படி செய்வாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு முறை தான். முதல்ல இதுக்காகவே பிரத்யேகமா சில உலோக கருவிகள் இருக்கு. இந்த கருவிகளை பயன்படுத்தி தான் வெப்பத்தை ரொம்ப துல்லியமா சரியான இடத்துல கொடுக்க முடியும். அடுத்ததா அந்த கருவியோட முனைய ரொம்ப கவனமா சூடு பண்ணுவாங்க. இது ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு சூடு பண்றது கிடையாது. எந்த நோய்க்கு எந்த இடத்துல சிகிச்சை கொடுக்கறோமோ அதுக்கேத்த மாதிரி சரியான வெப்பநிலையில இதை தயார் பண்ணுவாங்க. இப்போ ஒரு அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவர் வலி இருக்கிற சரியான புள்ளிய கண்டுபிடிச்சு சூடாக்கப்பட்ட கருவிய ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் சட்டுன்னு அந்த இடத்துல வச்சு எடுப்பாங்க. சரியான முறையில செய்யும் போது இது 100% பாதுகாப்பான ரொம்பவே பயனுள்ள ஒரு சிகிச்சை. பாத்தீங்களா? சிகிச்சை முடிஞ்சதும் தோல்ல இப்படி ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பெருசா நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. ஒரு சின்ன பேண்டேஜ் போட்டாலே போதும். சில நாட்கள்ல அது தானாவே குணமாயிடும். சரி, இந்த சிகிச்சையோட முக்கியமான நன்மைகள் என்ன, அதே சமயம் நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு அருமையான வலி நிவாரணி. அதுவும் எந்த ஒரு பெரிய அறுவை சிகிச்சையும் இல்லாம. மத்த சிகிச்சைகளோட ஒப்பிடும்போது செலவும் ரொம்பவே குறைவு. சிகிச்சை முடிஞ்ச உடனே நீங்க உங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பலாம். ரிகவரி ரொம்பவே வேகமா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சுட்டிகை சிகிச்சையை முறையா பயிற்சி எடுத்த ஒரு தகுதி வாய்ந்த சித்த மருத்துவர்கள்ட்ட மட்டும்தான் செஞ்சுக்கணும். நீங்க சுயமாவோ இல்ல அனுபவம் இல்லாதவங்க கிட்டயோ கண்டிப்பா இதை முயற்சி செய்யவே கூடாது. அது ஆபத்துல முடியலாம். ஆக சுட்டிகை மாதிரி நம்மளோட பாரம்பரிய சித்த மருத்துவ முறைகள் எந்த ஒரு ஆபத்தான அறுவை சிகிச்சையும் இல்லாம நாள்பட்ட வலிகளுக்கு எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான தீர்வா இருக்குன்னு பாத்தீங்களா? இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணி இதே மாதிரி பிரச்சனை இருக்கிற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போல சித்த மருத்துவம் பத்தின நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.